நேத்து பிறந்த குழந்தைக்கு ஒரு 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜி. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய டெக் கம்பெனிஸ் இந்த வருஷம் கிட்டத்தட்ட அதிகமா ஹையரிங் பண்ணவே இல்லை. ஏன்? ஏஐனாலயா? உலகத்திலேயே சைனாவுக்கு அடுத்து இந்தியாவில தான் அதிகமான சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ற கரண்ட் ஜாப்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? ஏஐனாலயா? ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டீட்டெயிலா பார்த்துருவோம். ஹாய் தேர், மை செல்ஃப் வெங்கட்ராஜ். இப்ப எல்லாருமே ஏஐ சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மையிலேயே இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? நவம்பர் 2022 இந்த வருஷம் தான் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க. அதுதான் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடின்றது ஒண்ணும் இல்லை. நீங்க போய் கூகுள்ல போய் ஒரு சர்ச் பண்ணி 4-5 வெப்சைட்ஸ்குள்ள போய் உங்களுக்கு தேவையான ஆன்சரை தேடுறதுக்கு இந்த சாட் ஜிபிடில உங்களோட சர்ச் குவரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதுவே கஸ்டமைஸ் பண்ணி தரும். ஸோ பொதுவாக டெக் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக யூசர்ஸுக்கு மட்டுமே லான்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கே தான் ஒரு டர்னிங் பாயிண்டே நடந்துச்சு. சாட் ஜிபிடி யூசர்ஸுக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லை, அது வந்து கம்பெனி ஒர்க் கல்ச்சரையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல 5 டெவலப்பர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ 3 டெவலப்பர்ஸ் தான் தேவைப்படுது. அது கூட ஏஐ டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் நிறைய பேருக்கு வந்து டைமையும் மணியையும் நிறைய விதத்துல சேவ் பண்ணுச்சு. ஏஐ டெக்னாலஜி எப்படி நிறைய டைமை சேவ் பண்ணுதுன்னா, இமேஜினரியா ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1990s ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸை கான்டாக்ட் பண்றதோ இல்லை மற்றவங்களை யாராவது கான்டாக்ட் பண்றதுன்னா போஸ்டல் தபால் மூலமா அனுப்புவோம். அதுக்கப்புறம் செல்போன்ஸ் வந்துச்சு. அப்புறம் செல்போன் வித் கேமரா வந்துச்சு. அப்புறம் ஸ்மார்ட் போன் வந்துச்சு. ஸ்மார்ட் போன் வித் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட வந்துச்சு. இப்படிதான் நம்ம அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்க அமெரிக்கால இருக்கிற ஒருத்தங்களுக்கு இமெயில் மெசேஜ் பண்ணனா கூட இன்ஸ்டன்டா பண்ணலாம். ஆனா இப்படி டெக்னாலஜி ஒவ்வொரு டைம் எவால்வ் ஆகும்போது நம்மளுக்கு யாருக்கு வேலைக்கு போகல, நம்மளோட வேலை இன்னும் ஈஸியா இருந்துச்சு. அதைத்தான் இதுல சொல்ல வராங்க. இதுல வந்து ஜாப் லாஸ் ஆகாது, ஜாப் ஷிஃப்டிங் நடக்கும். இது வரைக்கும் ட்ரெடிஷ்னல் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நீங்க இனிமே வேற ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ ரீசெண்டா டிசிஎஸ் சிஇஓ வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து வித்தின் 1 இயர்ல நிறைய பேர் வந்து வேக்கண்ட் ஆயிரும். இந்த சென்ஸ் நாங்க வந்து ஏஐ டெக்னாலஜி வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ், எம்ப்ளாய் பர்ஃபார்மன்ஸ், மேனேஜர்ஸ், லஞ்ச், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா யூசருக்கு வந்து எங்க கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டிசிஎஸ் சிஇஓ வந்து. அதனால வித்தின் 1 இயர் வந்து எங்களோட கஸ்டமர் சப்போர்ட், அதாவது பிபிஓ செக்டார் வந்து பயங்கர அடிவாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரிப்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் டாஸ்க் வந்து ஏஐ டெக்னாலஜி எந்தெந்த செக்டார்ல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எந்த செக்டார்ல நிறைய ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ ரேஸ். ஸோ சாட் ஜிபிடி லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 10 கோடி யூசர்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்புக்கும் டிராஸ்டிக்கா இந்த அளவுக்கு யூசர்ஸ் கெயின் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாம சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸை வந்து நிறைய டெக் கம்பெனி சிஇஓ, ஸ்டார்ட் அப் ஏகப்பட்ட பேர் இந்த ஏஐ ரேஸ்ல வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. இதனால நிறைய ஃபியூச்சர்ல ஜாப் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜாப் ஷிஃப்டிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். சரி, நம்ம சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து பட்டன் போன்ல இருந்து செல்போனுக்கு மாறினீங்க, செல்போன்ல இருந்து கேமரா வித் செல்போன், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்மார்ட் போன்ஸ், அதுல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, இப்படிதான் நம்ம எவால்யூஷன் வந்துச்சே தவிர இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு டெக்னாலஜி அப்படின்னு வரல. ஹியூமன்ஸோட சேர்ந்து டெக்னாலஜி சேர்ந்து வளர்ந்துருக்கு. அதனால நிறைய டைம் சேவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிதான் இப்போ வந்து உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு, மொபைல் இருக்கு, கரெக்டா? இப்போ இது மட்டும் பத்தாது, இதோட உங்களுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதனால நிறைய பேர் வந்து இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு கத்துக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை நீங்க நல்லா வைக்கணும். சரி, இப்போ இருக்கிற நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நீங்க நல்லா வச்சீங்கன்னா, இன்புட் கரெக்டா கொடுத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் கரெக்டா வரும். இதனால உங்களோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நிறைய டைம் சேவ் பண்ணும், ஒர்க்கை ஃபாஸ்டா முடிக்கலாம். ஸோ இதுதான் அதை பத்தின முழு வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.